சட்டத்தினுடைய ஆட்சி இங்க நடக்கிறதா, இல்லைன்னா இந்துத்துவாவினுடைய மத ஆட்சியும் மத அரசியலும் இங்க நடக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏற்கனவே 2014 2017 நீதிபதிகள் சொன்னதை நீங்க கடைபிடித்தீங்க, அதை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ சொல்லக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய அந்த தீர்ப்பை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஒரே ஒரு கேள்வி ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு, இந்த சபரிமலை பிரச்சனை விஷயத்துல பெண்களும் அங்க போய் வழிபாடு நடத்தலாம், ஐயப்பனை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 5 பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினாங்க. அதை ஏன் இன்னும் முழுமையாக நிறைவேற்றல? அதை ஏன் இந்து அமைப்புகள் தடுக்குது? அப்போ அங்க நீதிபதிகள் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதை வெளிப்படையாகவே அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்ப்புகளை மட்டும் நீதிபதிகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது எச்சரிக்கையா இல்லைன்னா அறிவுறுத்தலா? அப்போ உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செய்வீங்க, நீதிபதிகள் சொன்ன பிறகும் தீர்ப்பை மதிக்க மாட்டீங்க, அங்க வரக்கூடிய இந்து பக்தர்களை தாக்குவீங்க. இதுல சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது, பிரச்சனை உருவாகும், மத நல்லிணக்கம் சிக்கலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதை எதிர்க்கக்கூடிய வேலையை நீங்க செய்றீங்க. எந்த காலத்துல மத்திய காவல் படை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க இறக்கி விட்டீங்க? அப்போ திட்டமிட்டு இந்து அமைப்புகளுடைய சங் பரிவார் கும்பல்களுடைய அபிலாசைகளுடைய படி இங்க இருக்கக்கூடிய நீதி அமைப்புகள் செயல்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. இந்த மாதிரியான ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளிவந்து பேசும்போது இன்னும் நமக்கு அது கூர்மையாகிறது. இதுதான் உண்மை. இதை செயல்படுத்துறதுக்கு தான், இங்க ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு தான், எப்படி ஹெச் ராஜா அவர்கள் சொன்னாரோ அயோத்தியா மாதிரி நாங்க திருப்பரங்குன்றத்தை ஆக்கும் அப்படின்னு சொன்னாரோ அதே திட்டம் தான் அவருடைய கைவசம் இருக்கிறது. அதுக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்ற மலையில இந்து அமைப்புகள் சங் பரிவார்கள் கூட வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? உங்களுக்கும் இந்த பக்தி முயற்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அங்க பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், இதெல்லாம் எங்கிருந்து வருது உங்களுக்கு? அப்போ திட்டமிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்துட்டு இருக்கிறீங்க. அதற்காகத்தான் உங்களுடைய வேலைகள் எல்லாம் இருக்கு, உங்களுடைய அமைப்புகள் எல்லாம் இதை தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. உங்களுக்காகத்தான் இந்த நாடே இயங்குவது போல ஒரு பார்வை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை கடுமையாக தமிழக அரசு தடுத்து நிறுத்திருக்கிறது. கடைசியாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பையும் எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உள்ளூர் மக்களுக்கு நாட்டம் இல்லாத போது வெளியூர்ல இருந்து இந்த மலையில இன்னொரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கிறது? அங்க ஒரு தீபக்கல் ஏன் இருக்கிறது? அது மாதிரி அயோத்தியில எந்த அளவுக்கு சுமூகமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடம் பிரித்து கொடுக்கப்பட்டதோ அது மாதிரி ஏன் இந்த விஷயத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு மீடியாவில் பேசி இருக்கிறார். பழத்துல ஊசி ஏற்றுவது போல அவருடைய இந்துத்துவ கருத்துக்கள் இதுல இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வழக்கம் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தாண்டி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகில, இன்னும் சொல்ல போனா 15 மீட்டர் தர்காவினுடைய முற்றம், அந்த முற்றத்தில் தான் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு புதிய விஷயத்தை இவர்கள் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை தமிழக அரசு செய்து. ஏன்னா இங்கே சமூக நல்லிணக்கத்துக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை. அங்கே ஏற்கனவே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தங்களுடைய வழிபாட்டு முறைகளை சுமூகமான முறையில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன சிக்கல், இது இப்படியே தொடரட்டுமே அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ணமாகவும் கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
இதை எப்படியாவது அமல்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடர்ந்து இவர்கள் முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய வரலாறுகள் நமக்கு பார்த்தா தெரியும். 1921 லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் இந்த பிரச்சனை வந்து போயிருக்கு. இந்த பிரச்சனை போன போது இது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகை தீபம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் தீபம் ஏற்றினா போதும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் சொல்கிறாங்க. இதில் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், கோவிலிடம் கோவிலுக்கு, தர்காவினுடைய இடம் தர்காவுக்கு, அவர்களுடைய வழிபாடுகளை அவர்களுடைய இடத்துல வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய இதாக இருக்கிறது. அது மாதிரி அவர்களுடைய உடைமை அவர்களுக்கு சொந்தம். இப்போ இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்குன்னு சொன்னால் அதை சுற்றியுள்ள பகுதி வந்து அவர்களுக்கு சொந்தமானது. இப்போ உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குன்னு சொன்னால் அதை சுற்றியுள்ள பகுதி வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது. அந்த பகுதியில் என்ன நடவடிக்கை வேணுமாலும் நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் வழக்கமாகவே இவர்கள் சொல்லி வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டி 1996 இந்து முன்னணியினுடைய தலைவர் ராமகோபாலன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இதுலையும் வந்து இது மறுக்கப்படுகிறது. நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை கடைபிடித்தா போதும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க. அது மாதிரி 2014 ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பும் இதை வந்து மறுபடியும் உறுதிப்படுத்துறது. 2017 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அவர்களும் என்ன சொல்கிறாங்க, அவரவர்களுடைய வழிபாட்டை அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சுமூகமான நிலை, அதாவது 2 சமூக மக்களும் வந்து ஒற்றுமையாக அவர்களுடைய வழிபாடை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் ஒரு புதிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லி அங்கே ஒரு மத பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. வழக்கமாக பாரம்பரியமாக எங்கே தீபம் ஏற்றுவோமோ அங்கே தீபம் ஏற்றுங்க, ஆகம விதிப்படி அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தங்களுக்கு சாதகமாக நீதிமன்றங்களில் யார் யார் இருப்பாங்களோ அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து இவர்கள் இந்த கேஸுகளை வந்து கொண்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் குறி வச்சு இப்படி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி மிகப்பெரிய பூதாகரமாக பிரச்சனையாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்துக்களை சும்மா இருக்கிறவங்கள எல்லாம் கூப்பிட்டு இவங்க வாட்ஸ்அப் குழுக்களை வந்து அங்கங்கே ஆரம்பிக்கிறாங்க. மதுரையில் ஆரம்பித்து இது வந்து கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா, இந்துக்களுடைய உரிமை நிலைநாட்டப்படணும், இந்த மலையை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலையை வந்து இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் தொடர்ந்து இது வந்து பெரிய பூதாகரமாக வந்துட்டே இருக்கு. மதுரையில் வந்து இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துனது அதனுடைய அடிப்படையில் தான். அப்போ ஜனவரியில் வந்து இவர்கள் ஒரு போராட்டம் வந்து பண்ணுறாங்க. அதில் மத துவேஷமாக எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுகிறது அவர்களுக்கு கோர்ட்டில். இதில் பேசின ராஜா அவர்கள் இதை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பம். அப்போ எந்த துணிச்சலோட இவர்கள் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகல் வெளிச்சம் போல வெட்ட வெளிச்சமானது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஏதோ சுமூகமான நடைமுறை போல இந்த இந்துத்துவ ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது சுமூகமான நடைமுறை இல்லை, இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதன் மீது நாட்டம் இல்லை. அவர்கள் வழக்கமான அந்த வழிபாட்டு முறைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் வந்து இதில் வந்து வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுத்து அதில் வெற்றியும் பெறார். இப்போ இதை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாரு, இங்கே வந்து அன்னை தெரசா அவர்கள் வந்தாங்க. அன்னை தெரசா அவர்கள் வரும்போது ராமகிருஷ்ணா மடம் இருக்குது, சாரதா மடம் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தா கேந்திரா இருக்குது. இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணிவிடைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அன்னை தெரசா வந்து இங்கே மக்களுக்கு பணிவிடை செய்யும் போது நம்ம ஏற்றுக்கொள்ளலையா, அது மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னை தெரசாவும் விவேகானந்தா கேந்திராவும் ஒன்னா? விவேகானந்தா கேந்திரா எந்த தொழிலாளியை பிடிச்சு வந்து அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தான்? வக்கற்று கெதியற்று சாலைகளில் கிடந்தவங்கள தூக்கிட்டு வந்து பார்க்குறீங்களா நீங்கள்?
அன்னை தெரசாவையும் இவர்களையும் ஒப்புமைப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு போகிறது. வெளிநாட்டில் உள்ளவர்களை நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம ஏன் இவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவர்களுடைய நோக்கம்ங்கிறது வேற, அன்னை தெரசாவினுடைய நோக்கம்ங்கிறது வேற. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னொன்று சொல்றாரு, அங்க தீபக்கல் காலகாலமாக இருக்கிறது. அந்த தீபக்கல் எதுக்கு இருக்கு? திருப்பரங்குன்று மலை உச்சியில தீபக்கல் இருக்குன்னு சொல்ற, அது தீபக்கல்லே கிடையாது. இப்போ தீர்ப்பளித்து இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அதை என்ன சொல்றாருன்னு சொன்னா, தீபக்கல் போன்ற ஒரு கல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அது பிரிட்டிஷார் காலத்துல வைக்கப்பட்ட நில அளவை கல். இந்த மலைகளில் வந்து இந்த மாதிரியான சைஸில் தான் இந்த நில அளவை கல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து தீபம் ஏற்றினதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. நாயக்கர் கால கல்வெட்டிலே அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. இது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த வழக்கறிஞர் தாக்கல் பண்ணது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலில் இந்த தேர்ப்பவனி போகுதுல, வழியில் மசூதி இருக்கிறது, அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, அது அனுமதிக்கப்படுது. அது மாதிரி நாகூர் தர்காவிலேருந்து சந்தனக்குடம் பவனி போகுது, வழிகளில் வந்து இந்து கோயில்கள் இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ இந்துக்களுடைய இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை ஆகுதா, சிக்கல் ஆகுதா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. நாகூர் தர்காவிலேருந்து போகிறதும் வேளாங்கண்ணிலேருந்து போகிறதும் ஒன்றா? இந்துக்கள் போய் வேளாங்கண்ணியில் மொட்டை அடிக்கிறாங்களா? அப்படித்தான் இங்கே இருக்கிறான். சமூக நல்லிணக்கமாக தர்காவுக்கு போவான், கோயிலுக்கு போவான், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போவான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முறை. இதை சிதைக்கிறதுக்காகத்தான் நீங்கள் திட்டமிட்டுட்டே இருக்கிறீங்க. விநாயகர் சதுர்த்தி இந்த நாட்டில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு இந்து மக்களுடைய ஒரு ஆச்சாரமாக கொண்டு வந்ததை இன்னைக்கு அதை ஒரு கலவரத்திற்கான ஒரு நடைமுறையாக வந்து மாற்றியாச்சு. விநாயகர் சதுர்த்தி கொண்டு போகும்போது மிகப்பெரிய பதட்டம், கல் எறிஞ்சிடுறான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிடுறான். அது மாதிரி பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஓடி தான் போகணும். அதுதான் அவர்கள் வந்து கேட்கக்கூடியது, முன்வைக்கக்கூடியது. அப்போ திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாரு, ராம ரவிக்குமார் அவர்களையும் இன்னும் சில நபர்களையும் விட்டான்னா மேலே மெதுவாக போய் தீபம் ஏற்றிட்டு வந்துடுவாங்க, யாருக்கு எந்த விதமான சிக்கல் இல்லை அப்படின்னு பேசுறாரு. இந்த தீபம் ஏற்றுறதே இங்கே சிக்கலை உருவாக்குறதுக்கு தான். இனி கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவீங்க, இங்கே தர்கா வந்து இடைக்காலத்தில் வந்தது, தர்காவை வந்து நம்ம இடித்து ஒதுக்கிடலாம், இந்துக்களுடைய மனம் புண்படுது, எப்படி கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து தர்கா இருக்கலாம், எப்படி இந்த தர்கா வந்து சேர்ந்தது? ஏற்கனவே தர்காவில் ஆடு கோழி வெட்டுறதுக்கான இருந்த நடைமுறையை தடுத்தாச்சு. தடுத்துட்டு நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து அவர்களுடைய வழக்கமான நடைமுறைகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து அதனுடைய அடுத்தபடியாகத்தான் இவங்க கார்த்திகை தீபத்தை மேலே கொண்டு வராங்க. ஏற்கனவே உச்சி பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்துல சன்னிதானத்துக்கு முன்னால் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னே இருந்தா மலை உச்சியில் போய் தான் ஏற்றணுமா? அதுவும் இது வரைக்கும் அது மாதிரியான ஒரு நடைமுறை இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது ஆதாரபூர்வமாக. அப்போ நீங்கள் திட்டமிட்டே இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்று ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு, அயோத்தியாவில் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ராமர் கோயில் இடித்து அங்கே வந்து பாபர் மசூதி கட்டப்பட்டதான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒரு ஆதாரம் இல்லை. போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு போகிறது. கட்டப்பட்டது. அதில் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து இங்கே ராமர் கோயில் கட்டுட்டோம், அவர்களுக்கு தனியாக வந்து மசூதி கட்டுறதுக்காக இடம் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடம் ஒதுக்கிட்டாங்களாம். இதுதான் மத நல்லிணக்கம், இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. எது இந்தியா? இந்தியாவினுடைய இந்த மத நல்லிணக்கத்தை அடித்து நொறுக்கி காலி பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று போட்டுட்டு இன்னைக்கும் அதன் மூலமாக மிகப்பெரிய வெறுப்பும் கலவரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. பண்ணிட்டு ஏதோ சுமூகமாக நடந்தது போல வந்து இவர் சொல்றாரு.
அந்த தீர்ப்புலேயே விவாதங்கள்ல என்ன சொல்லப்பட்டது? மசூதியை இடித்தது தவறு. மசூதியை இடிச்சவங்க பேர்ல என்ன வழக்கு பதியப்பட்டது? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? அப்போ குற்றம் செய்தது உண்மை, ஆனா அவர்களுக்கு தண்டனை இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை விட்டு கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய நீதி, உங்களுடைய நியாயம். பெரும்பான்மையான இந்துக்களுடைய மனம் புண்படக்கூடாது. அது என்ன பெரும்பான்மை சிறுபான்மை? வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.